அடுத்த கேள்வி முகமது ரஃபீக் திருநெல்வேலி டவுன்லேருந்து கேட்குறாரு. பிரபலமான லைலா மஜ்னு காதல் ஜோடி ஹசன் ரலியல்லாஹு காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்றும், மஜ்னு என்பவர் இயற்பெயர் கைஸ் என்றும், ஹசன் அலி ஆட்சியில் இருக்கும்போது எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் கைஸ் அவரிடம் ஆலோசனை கேட்பார்கள் என்றும், முஆவியா அவரிடம் ஆட்சி ஒப்படைப்பதற்கு கூட இவரிடம் ஆலோசனை கேட்டதாக ஜமாத்துல் உலமா மாநில தலைவர் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசியுள்ளார். இவர் சொல்லும் செய்திகள் ஆதாரபூர்வமானதா அப்படின்னு கேட்குறார். முகமது ரஃபீக்கு நெல்லை டவுன் அந்த வீடியோவை இணைச்சிருக்கிறார். அந்த ஜமாத்துல் உலமா மாநில தலைவராக இருக்கார்ல, அவருடைய வீடியோவை நான் இதில் இணைத்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. லைலா மஜ்னூன் கதை, லைலா மஜ்னூன் கதை எல்லாருக்கும் தெரியும். அந்த மஜ்னூனுடைய அசல் பெயர் மஜ்னூன் இல்லைங்க, அவனுடைய அசல் பெயர் கைஸ். மஜ்னூனுடைய அந்த பெயரே மறந்து போச்சு இன்னைக்கு. மஜ்னூனுடைய அசல் பெயர் என்னங்க? கைஸ். ஆனா ரொம்ப பெரிய அறிவாளி, ரொம்ப பெரிய அறிவாளி. இமாம் ஹசன் ரலியல்லாஹு காலத்துல வாழ்ந்த ஆளு. எந்த அளவுக்குன்னா இமாம் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் சில விஷயங்கள் அவர்கிட்ட ஆலோசனை கூட கேட்பாங்களாம். இப்படி செய்யலாமாப்பா, அப்படி செய்யலாமான்னு அவர்கிட்ட யோசனை கேட்பாங்களா, நல்ல யோசனை சொல்லுவாராம். தன்னுடைய ஆட்சி பொறுப்பு தன்னிடத்தில் வந்த நேரத்தில் ஹதரத் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சமூகத்தில் பிளவு ஏற்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பொறுப்பில் வந்த அந்த ஆட்சியை ஹதரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹதரத் முஆவியா இடத்தில் விட்டு கொடுத்தாங்க. வரலாறு படிக்கிறோமே, அதை கூட அவங்கள்ட்ட யோசனை கேட்டாங்களாம். மாதிரி சமூகத்துல பிளவுக்கு காரணமா இருக்குது, அதனால நான் என்னுடைய பொறுப்பை ஹதரத் இமாம் முஆவியா இடத்துல கொடுக்க விரும்புறேன். அவர் கைஸ் எப்படி ஆளு? அவர் லைலா பித்தர், ரொம்ப விவரம் அறிவாளி எல்லாம் சரிதான். ஆனா பித்து பூர லைலா, எதை பார்த்தாலும் லைலா. மான்கள் கூட்டம் அழகா ஓடிச்சான். இந்த வயிற்று படிச்சு அசத்துமாருக்கு சந்தோஷமா இருக்கும், அதனால படிக்கிறேன். தல்லாஹி யா லவ்யா தில்காய் குல்னலனா லைலாய மின் குன்னம் லைலா மீனல் பஷரி. ஓதும் போது எங்களுக்கு சொல்லி தந்தாங்க அந்த பைத்தெல்லாம், அதனால சொல்றேன். ரொம்ப அழகா இருந்துச்சான். மான்கள் கூட்டத்தை ஓடுறது, அந்த அழகை பார்த்தாராம் இந்த கைசு. அழகுங்கிறது லைலாவுக்குள்ள சொந்தம். அப்போ நீங்களும் அழகா இருக்கிறீங்கன்னா லைலா உங்க ஆளா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ஒரு மாதிரியான ஆள், விபரம், ரொம்ப விபரம். ஆனா பித்து பூரா லைலா பித்து. இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்கன்னா, இந்த பொறுப்பை நான் அதற்கு முஆவியா இடத்தில் கொடுக்கறதுக்கு விரும்புறேன்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், எல்லாம் சரிதான், நீங்க முஆவியா கொடுக்கறதை விட லைலாட்ட கொடுத்தா நல்லா இருக்கும், லைலாட்ட கொடுத்தா நல்லா இருக்கும். அப்பதான் இமாம் ஹசன் தான் பேர் வச்சாங்களாம். மௌன இனிமே உனக்கு கைசுன்னு கூப்பிட மாட்டேன்ப்பா, இனிமே உனக்கு வைக்கிற பேர் மஜ்னூன்னு அவங்கதான் பேர் வச்சாங்க. என்ன அர்த்தங்க? பைத்தியம் ரொம்ப கண்ணியமா சொல்றா, எங்க பதில கிறுக்கு பையன் சொல்லுவாங்க. அவங்கதான் பேர் வச்சாங்க. பெற்றோர்கள் பார்த்தாங்க, நம்முடைய பிள்ளைக்கு இப்படி பெரிய மனிதருடைய வாயிலிருந்து இப்படி ஒரு சொல்லு வந்துருச்சேன்னு சொல்லி கைச கூப்பிட்டுட்டு ஹரம கூட்டு போனாங்களாம். அங்க முழுத்ததும் முடிச்சுட்டு துவா செய்ப்பா, நான் இனிமே வாழ்க்கையில திருதி வாழணும், துவா செய் அங்க நின்னு அப்படின்னு சொல்லி அங்க கூட்டு போனாங்களாம். இந்த இந்த மனோ இச்சை மிகைத்து விட்டால் என்ன ஆகும் என்பதற்கு உதாரணம் லைலா மஜ்னூனுடைய கதை. அங்க நின்று ஒரு துவா ஓதுனாராம். இலாஹி துபுத்து மின் குல்லில் மாசி. அங்க நின்று துவா, ஹரம்ல நின்று இலாஹி துபுத்து மின் குல்லில் மாசி வலாக்கின் ஹுப்ப லைலா லா அதுபு. ரப்பே, வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செய்துட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சிரு ரப்பே, இந்த லைலா விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கண்டுக்கிறாத. அங்க நின்று மனிதனுடைய வாழ்க்கையில் மனோ இச்சை என்பது மிகைத்து விட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு உலக சரித்திரத்தில் அவ்வளவு செய்திகள் இருக்க. அருமையானவர்கள், இப்போ அரபு மொழி, அரபில இந்த காதல் இலக்கியங்களை பேசும் பொழுது லைலாண்டு ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு மஜ்னூன், லைலாண்டு ஒருத்தி இருந்தால் அவளை மஜ்னூன் என்பவன் காதலித்தான் அப்படின்ட்டு பரவலாக நம்ம விளங்கி வச்சுருக்கிறோம். லைலா மஜ்னூன் கதை. மஜ்னூன்னா கிறுக்கான்னு அர்த்தம். அவனுடைய பேர் கைஸ். கைஸுங்கிற பேரில் ஒருத்தன் இருந்தால் அவன் லைலாங்கிறவளை காதலிச்சான் என்று வருகிறது. இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாருங்கிறது சரியாங்க ரெண்டாவது போவோம். இதில் மார்க்க விஷயத்தை பயான் பண்ணுறதுக்கு போய் உட்கார்றாரு. அந்த மார்க்கத்தை பயான் பண்ணுற ஒரு விஷயத்தில்
இந்த லைலாங்கிற ஒருத்தன் வந்து மஜ்னுங்கிற ஒருத்தன் வந்து லைலாங்கிற ஒருத்தியை காதலிச்சான், எதை பார்த்தாலும் அவனுக்கு லைலாவே தெரியும் அப்படிங்கிறத ஒரு பெரிய மார்க்கு பயான் மாதிரி சொல்லுவதுக்கு என்ன ஒரு தேவை இருக்குது, இல்லைன்னா நன்மை இருக்குது? ஒரு கிறுக்கு பைய செஞ்சுருக்கான். அவனுக்கு அந்த காலத்தில் கிறுக்கன் பேர் வச்சு விட்டாங்க. மஜ்னுன்னா கிறுக்கன் அர்த்தம். அவன் பேர் கைசா இருந்தாலும் ஒரு கிறுக்கு பையன் செஞ்சுருக்கிறான், இப்படி செஞ்சுருக்கிறாங்கும் போது இதை கொண்டாந்து பயான் மாதிரி சொல்லி அவன் படித்த அந்த கவிதைகள்லாம் எடுத்து பாடி காட்டி என்ன செய்கிறாரு, இந்த பாடலாம் ஆலிம் சாக்கெல்லாம் பிடிக்கும் வேற என்ன செய்கிறாரு, ஒரு கவிதையெல்லாம் பாடி விடுறார். குரானை படிக்கிறதில்ல, ஹதீஸை படிக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உள்ள ஒரு செய்தியை சொன்னோம்னா நம்ம அமல் செய்வதற்கு ஏதாவது இருக்கு. லைலா மஜ்னூ கதைகள்லாம் நமக்கு தேவையா? அவன் எவனாவே இருந்துட்டு போகிறானே. அதுலேயும் சொல்லிக்கிறான், ஹசன்லாம் ஆலோசனைலாம் கேட்குற அளவுக்கு பெரிய ஒரு ஆளாம். ஆனால் லைலான்னு வந்துட்டா மட்டும் கிறுக்கனா போயிடுவான் அப்படின்ற மாதிரி அவர் என்ன செய்கிறார். இது முதல் விஷயத்தை விளைவிக்கணும். இது ஒரு தேவையற்ற விஷயம். ஒரு மாநில பொறுப்பில் உள்ள ஒரு தலைவருக்கு வந்து இந்த லைலாங்கிறது மஜ்னூனையும் பற்றி பேசுவது தேவையற்ற விஷயம். அந்த காலத்தில் அரபியில் இலக்கிய இந்த மாதிரி இந்த அஜர்த்து மாதிரி ஆளுக்கு இருந்த காலத்தில் இணைஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் பொய்களை நிறைய புனைஞ்சிருக்கிறாங்க. அதில் 1001 இரவு அரபு கதைகள்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அல்ஃபுல் லைலா ஒ லைலா, 1001 தமிழில் இந்த புத்தகம் வந்திருக்கிறது. அல்ஃபுல் லைலா ஒ லைலான்னா 1000 இரவும் இன்னொரு இரவும்னு அதுக்கு அர்த்தம். அல்ஃபுல் லைலா ஒ லைலான்னு ஒரு 1001 இரவுல நடக்கக்கூடிய சம்பவங்கள்னு சொல்லி ஒரு இலக்கியம் இருக்கிறது. அந்த இலக்கியத்தை பற்றி அறிஞர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதில் சொல்லக்கூடிய அரசர், மன்னர், மந்திரிகள், இந்த பேர்கள், அந்த சம்பவங்கள் எல்லாமே கற்பனை, அப்படி ஒன்று நடக்கவும் கிடையாது. இந்த 1001 இரவு அரபு கதைங்கிறது அப்படி எங்கேயும் நடந்த சம்பவம் இல்லை. அது ஒரு கதையை படிப்போம்ல, ஒரு கதையாக எழுதப்பட்டது அப்படின்னு இந்த அல்ஃபுல் லைலாவை பற்றி என்ன செய்வாங்க, அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் லைலா மஜ்னூங்கிறதை பொறுத்த வரைக்கும், இந்த மஜ்னூன் என்பதை பொறுத்த வரைக்கும் இது இந்த காதலை சொல்வதற்காக உள்ள ஒரு கவிஞன் வந்து கற்பனையாக புனைந்தது. லைலான்னு ஒருத்தன் இருந்ததாகவும் மஜ்னூன் ஒருத்தன் இருந்ததாகவும் இன்னொரு காதலித்து கொண்டாருன்னு, காதலுக்கு இந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் என்றும் அப்படின்னு சொல்லி நிறைய அவன் படித்த மாதிரி கவிதைகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த கவிதைகள் வந்து நல்ல இலக்கிய தரமாக இருக்கும், கிறுக்கம் படித்த மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு புலவர் அந்த மாதிரி பேரில் உண்டாக்கியிருக்கிறார். ஒரு புலவர் ஒருத்தர் லைலான்னு ஒருத்தர் இருந்ததாக கற்பனை பண்ணிக்கிறாரு, அவளை ஒருத்தன் காதலிச்சதாக கற்பனை பண்ணிக்கிறாரு. அவன் காதலி நோக்கி படித்தா எப்படி இருக்கும்னு இவர் தான் கற்பனை பண்ணிக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி சில புலவர்மார்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதை வந்து ஒரு கற்பனையாக லைலா அந்த அம்பிகாபதி அமராவதிலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான விஷயம். இப்போ சிலப்பதிகாரம்ங்கிறாங்க, அது நடந்த சம்பவம் மாதிரி சிலது இருந்தாலும் இந்த மதுரை எரிச்சது வரும்போது நடக்கலைன்னு விளங்கிடும். மதுரை எரிச்ச ஒரு தூள் தூளாக போட்டோம்னா தூள் தூளாக போயிடும், மதுரை எரிஞ்சு சாம்பலாயிரும். இப்படியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ ஒருத்தருடைய கற்பனையில் தோன்றிய ஒரு கதையை நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் கதையை கேட்கறதற்கு மக்கள் இப்போ சினிமா பார்க்க ஆசைப்படுற மாதிரி அந்த காலத்தில் கதையை கேட்க ஆசைப்படுவாங்க. அதனால அப்படி கதைகளாக முன்னே சொன்னதெல்லாம் கடைசியில் நிஜ பாத்திரம் மாதிரி ஆகி கடைசியில் அதில் உள்ள கதாபாத்திரத்துக்கெல்லாம் சிலை வைக்கிற அளவுக்குலாம் போயிடுவாங்க எல்லை மீறி. அந்த மாதிரி தான் லைலா மஜ்னூங்கிறது வந்து வாழ்ந்ததாகவும் சில பேர் சொல்கிறார்கள். லைலான்னு ஒருத்தன் இருந்தால் மஜ்னூன் தான் அது. ஆனால் அப்படி சொன்னாலும் வந்து ஒரு அறிவிப்பாளரை பற்றி தேடுவோம்ல, தேடும்போது அவர் வாழ்ந்தார் என்பதற்கு நிறைய எவிடன்ஸ் கிடைக்கும்ல. அப்படியான எவிடன்ஸோடு இருக்கான்னு கேட்டால் இல்லை. இந்த லைலா மஜ்னூங்கிற அந்த கவிஞன் எழுதி வச்சதை வச்சு தான் வருது. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் இந்த லைலாங்கிற கதையை பொய்ன்னு சொல்லக்கூடியது மட்டும் நான் சொல்கிறேன். உட்காது அன்கர பாதுகும் லைலா மஜ்னூன், லைலா மஜ்னூன் என்ற ஒரு கதையை சில பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இது ஒரு கற்பனை காவியம், ஒரு புலவன் வந்து லைலான்னு ஒருத்தையே கற்பனை பண்ணுறான், ஒரு மஜ்னூன் ஒருத்தனை கற்பனை பண்ணுறான். இந்த மஜ்னூன் லைலாவை காதலிக்கிறா கற்பனை பண்ணுறான். கற்பனை பண்ணிவிட்டு அந்த மஜ்னூன்ங்கிறவன் லைலாவை நோக்கி படிப்பான்ல, அப்படி படிப்பதாக சில பாடல்கள் எழுதிக்கிறான். அந்த பாடல்கள்லாம் ரொம்ப நல்ல தரமான அரபி கிராமர்களுக்கெல்லாம் உதாரணம் காட்டுற வகையில் இருக்கும். அதனால் மஜ்னூன் படித்ததாக அதில் வரும் அப்படி அந்த கவிஞன் சொல்லுவான். ஒரு கவிஞன் வந்து அதை பாடியதாக மஜ்னூன் பேரில் அதை வந்து எழுதி வச்சுருக்கானே தவிர மஜ்னூன்னே ஒருத்தன் இருந்தான், நெசமாக அப்படி இருந்தானா, அப்படியான ஒரு வாழ்க்கை இருந்துச்சான்னு கேட்டால் அந்த சம்பவமே பொய் என்று நினைச்சிருக்காங்க சில அறிஞர்கள் மறுத்திருக்கிறாங்க. மறுத்ததில் சில ஆளுகளை, முக்கியமான ஆளுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கது அன்கர கவுமுன் உஜூதகு, அப்படி ஒருத்தன் மஜ்னூன் ஒருத்தன் இருந்ததே ஒரு கூட்டத்தான் மறுத்திருக்கிறார்கள். ஹூவக்கல் அன்கான்னு ஒரு பறவை வந்து பெரிய ராட்சச பறவை இருந்துச்சுன்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு பறவைலாம் இருக்க கிடையாது. இந்த அன்காங்கிற பறவையை சொல்வது எப்படி வந்து பொய்யா இருக்குதோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தார் நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால்
அதை மறுத்தும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து தஹபி என்ன செய்கிறாரு, அவருடைய ஷதராத்து தஹப்புங்கிற நூலில் வந்து எழுதியிருக்கிறார். ஆனால் இது பிரபல்யமாக இருக்கிறதுனால அதை மறுக்கிறது தப்புங்கிறார். பிரபல்யமாயிட்டதுனால தப்புங்கிறாரே தவிர அதுக்கு வந்து அந்த லைலாவுடைய லைலா காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர், மஜ்னூன் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் அவரை நான் பார்த்தேன் அப்படி ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. இலக்கியங்களில் இவனுடைய கவிதை எடுத்து பேசுகிற அளவுக்கு தரமான இலக்கியமாக இருக்கிறதுனால இது மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி அஸ்மாயிங்கிற ஒரு பெரிய அறிஞர் தான். காணல் அஸ்மாயி யுன்கிர் உஜூதஹு, அப்படி ஒருத்தன் இருந்ததை அஸ்மை மறுக்கிறார். அஸ்மை என்பவர் வந்து மஜ்னூன் ஒருத்தன் இருந்ததே கிடையாதுங்கிறார். யராஹு இஸ்மன் பிலா முசம்மா, இல்லாத ஒரு ஆளுக்கு வச்ச ஒரு பேர் தான் அது கற்பனையாக வச்சுக்கிட்ட பேர். மஜ்னூன் ஒருத்தன் இல்லை, மஜ்னூன் ஒருத்தன் இருந்து லைலாவை காதலித்தால் எப்படி இருக்கும் என்று ஒருத்தன் கற்பனை பண்ணி கொண்டு அந்த மஜ்னூன் என்பவன் லைலாவை புகழ்ந்து படிக்கிற மாதிரி ஒரு பெண்ணை தானே கவிதைனால ரெண்டு திசையும் தான் அவங்களுக்கு. கவிதைனாலேயே சாராயத்தை பாராட்டி எழுதுவாங்க, அல்லது பொம்பளையை பாராட்டி எழுதுவாங்க. அதனால் இப்போ ஒரு பெண்ணை பாராட்டி தான் கவிதை படிக்க முடியும் என்று சொன்ல் அப்போ அவள் மீது வெறி கொண்ட ஒரு காதலித்தான் ஒருத்தவன் வேணும். அதுக்காக இந்த புலவன் என்ன செய்கிறான்டா, மஜ்னூன் ஒருத்தனை கற்பனையாக உண்டாக்கி மஜ்னூன்கிற பேரில் லைலாவை அந்த காதலிச்சு வர்ணிக்கிற மாதிரி கண்டதெல்லாம் லைலா, மயிலை கண்டால் லைலால், குயிலை கண்டால், தமிழில் கூட அதை பார்த்து கொண்டு விட்டாங்க. மயிலை கண்டால் லைலா, மரத்தை கண்டால் லைலா, குயிலை கண்டால் லைலால், பசும் குரலை கேட்டால் லைலான்னு ஒரு பாட்டு தமிழில் கூட சினிமா பாட்டில் கூட இதை கொண்டு வந்து விட்டாங்க. எதை பார்த்தா லைலாவை தெரியுமா அவனுக்கு? மயிலை பார்த்தா லைலாமானா, மரத்தை பார்த்தா லைலாமானா, குயிலை பார்த்தா லைலாமானா, இப்படி கண்டதெல்லாம் லைலா கண்ணாக தெரியும்னு அவனை பற்றி சொல்லுவாங்க. அப்போ லைலான்னு ஒருத்தன்லாம் மஜ்னூன் ஒருத்தன் கிடையாது. அவர் கற்பனையாக ஒரு பேரை உண்டாக்கி கொண்டு அவன் ஒரு காதலியை படித்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு இலக்கியம். அந்த இலக்கியத்துக்கு அதை உதாரணமாக காட்டலாம். நல்ல ஒரு மொழி நடையில் அவன் இணைஞ்சிருக்கிறான், அந்த கவிதையில் எழுதியிருக்கிறான். அதுக்காகத்தான் வந்து என்ன செய்வாங்கன்னா, அரபு மொழியில் இலக்கிய நூல்கள் படித்து கொடுக்கும் பொழுது இந்த அஜர்த்து படிக்கிறார்ல அந்த பாடலையெல்லாம் எடுத்து காட்டி இந்த மாதிரி படிச்சிருக்கிற காரணத்தினால் இலக்கியத்தில் இப்படி ஒன்று இருக்குன்னு என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க. அதுதான் படித்து கேட்டார். இலக்கியத்தில் இந்த மாதிரி கவிதையெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. அதனால உள்ளது. ஆனால் என்ன செய்கிறாரு, யராஹு இஸ்மன் பிலா முசம்மா, இல்லாத ஒரு ஆளுக்கு வச்ச கற்பனை பேர் அப்படிங்கிறாரு அஸ்மாயிங்கிறவர். ஜாஹில்னு ஒருத்தர் இருந்தால் அவர் நல்ல ஒரு பெரிய ஆள், எல்லாத்தையுமே அறிவுபூர்வம் பார்க்குற ஆள். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மாத்தரக்கண்ணா சுஷாரன் மஜ்ஹூரல் காயிலி ஃபீஹி திக்ரு லைலா இல்லைன்னா நசபூஹில் மஜ்னூன். அதாவது ஜாஹில்ங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லைலாங்கிறத பற்றியான ஒரு கவிதை வரி எங்கேயெல்லாம் கிடைக்கிறதோ உடனே என்ன செய்கிறாங்கன்னா மஜ்னூன்னு சேர்த்து விட்டுவார்கள். அவர் ஜாஹில்ங்கிறது இல்லை, மஜ்னூன்னு ஒருத்தன்லாம் கிடையாது. லைலாங்கிற பேரில் எங்கெல்லாம் ஒரு கவிதை வந்திருக்குதோ அந்த கவிதையெல்லாம் இது மஜ்னூன் பாடியது என்று நினச்சிட்டாங்க, மக்களாக சேர்த்துட்டாங்க அப்படிங்கிறாரு. இப்னுல் கல்பிங்கிறவர் சொல்கிறாரு, அன்ன ஹதீசல் மஜ்னூனி ஒரு ஷாரஹு, மஜ்னூன் பற்றிய ஹதீஸும் அவருடைய கவிதைகளும் வந்து பலாஹு ஃபத்தன் மின் ஃபத்தா பனி உமையா, பனு உமையாவை சேர்ந்த ஒரு இளம் கவிஞன் தான் அதை உண்டாக்கினான். இப்னுல் கல்பி சொல்கிறார், மஜ்னூன் ஒருத்தன் கிடையாது. இந்த மஜ்னூனு லைலா சம்மந்தப்பட்ட கவிதையை உண்டாக்குனது யாருன்னு கேட்டால் பனு உமையாவை வந்து சேர்ந்த ஒரு இளைஞன் தான் இதை உண்டாக்குனா. வல்லாஹு இட்டு கட்டினாங்கிறார். வல்லாஹு இந்த கவிதையை, லைலா மஜ்னூன் கவிதையை இட்டு கட்டியவன் ஃபத்தம் மின் பனி உமையா, பனி உமையாவை சேர்ந்த ஒரு இளைஞன் தான். அதனால் லைலாங்கிற மஜ்னூன் ஒருத்தன் வாழவெல்லாம் கிடையாது. ஒருத்தன் வாழ்ந்தால் எப்படி ஒரு லைலாவுடைய காதல் வச்சு இருப்பானோ அதை கற்பனையில் ஒரு கவிஞன் வந்து ஒரு காவியமாக படைத்திருக்கிறான். அப்படிங்கிற கற்பனை காவியமாக அதை எடுத்துக்கொண்டு மொழிக்கு ஆதாரமாக அதனுடைய சொற்களை பேசலாமே தவிர இதில் வந்துக்கிட்டு. ஆனால் அதெல்லாம் அவன் சொல்லக்கூடியதெல்லாம் ஹசனுக்கு ஆலோசனை சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் பொய், நிரூபிக்கப்படவில்லை. இவர் மஜ்ஹூல் அறிவிப்பாளர், அறியப்படாதன்னு வருவாங்கல்ல, அந்த ரேஞ்சில் தான் இவரை பற்றின தகவலே கிடைக்கிறது. சொல்கிற அறிஞர்கள்னால் பரவலாக மக்கள்கிட்ட பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க, அவன் வாழ்ந்து இவங்க சொல்கிற காலத்தின் பிறகு வந்தால் ஹிஜ்ரி 70 வாழ்ந்தவன் மாதிரி வருது. ஹசன் காலத்தில் உள்ளதாக சொல்வதாக இருந்தால் ஹிஜ்ரி 70 இந்த மாதிரி காலகட்டத்தில் இருப்பவனாக தான் சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தால் ஹிஜ்ரி 100 வரைக்கும் உள்ள யாராவது இவனை பற்றி சொல்லியிருக்கணும். இவனை பற்றி பேசுகிறார்கள்லாம் என்னன்னு கேட்டால், இந்த கவிதை மூலமாக இவனுடைய பேர் பிரபலியம் போச்சு. மஜ்னூன் லைலா நமக்கு வரைக்கும் பிரபலம் போச்சா இல்லையா? தமிழ்நாட்டு கவிஞர்கள் வரைக்கும் லைலா பிரபலியமாக போன பிறகு
அப்போ இதை வச்சுக்கணும், பிரபல்யமாக இருக்குதுல்ல அதனால இருந்திருப்பாங்கிறாங்க. பிரபல்யமாக எப்போ இருக்குன்னு அவங்க வாழ்ந்த காலங்கிற எப்போ யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை, மஜ்னூன் ஒருத்தன் இருந்ததாக என்ன செய்யணும், இது 100ல் உள்ள யாராவது சொல்லியிருக்கணும்ல. 300 400ல் வந்துக்கிட்டு சொல்லிட்டு என்னன்னு கேட்டால் பிரபல்யமாக இருக்குல்லன்னா பிரபல்யமாக ஆகத்தான் செய்யும். பொய்களை பரப்பி விட்டால் மக்கள்கிட்ட பிரபல்யமாக போயிடும். அவள் பிரபல்யமாக இருக்குங்கிறது தான் அவங்க ஆதாரம் காட்டுறாங்களே தவிர நிறைய அறிஞர்கள் இருக்குன்னு இப்படி வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இப்னு ஜவுசி போன்ற அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அது என்ன பிரபல்யமாக விட்டதில்ல அதனால கற்பனைன்னு சொல்லக்கூடாதுங்கிறாரு. இது அறிவுபூர்வமான வாதம் கிடையாது. கற்பனைகளும் பிரபல்யமாகும். பிரபல்யமாகிறது உண்மை மட்டும் தான் பிரபல்யமாகும்னு சொல்ல முடியாது. கற்பனையாக உள்ளது என்ன செய்யும், வேறு இதிகாசங்கள் புராணங்கள்லாம் கற்பனையாக உள்ளது நம்ம சொல்கிறோம். நாத்திகர்கள் சொல்லுவாங்க, அவங்க இப்போ நெசமாக நடந்தது நம்புவாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் உலகத்தில் நிறைய இருக்குது. அதனால இந்த லைலா மஜ்னூன்கிற ஒரு விஷயமே பொய்யான ஒரு விஷயம். மஜ்னூன்கிற பேரில் ஒரு கவிஞன், நல்ல கவிதை திறமை படைத்த ஒரு கவிஞன் இதை எழுதிட்டு என்ன செய்கிறான், மஜ்னூன்கிற பேரில் போட்டு விட்டுவிட்டான். அதனால இந்த மஜ்னூன்கிற பேர் மக்களுக்கு என்னவாயிடுச்சு, ஃபேமஸ் ஆகி போச்சு அப்படின்றதான் உண்மையை தவிர இல்லை. அதுபோல் இந்த பாடம்லாம் இதெல்லாம் படித்து காட்டி ஆலிம்கள்லாம் பிடிக்கும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விஷயம் கிடையாது. ஹசனோட இவர் தொடர்பில் இருந்தார் என்பதற்கு நம்ம தேடி பார்த்த வரைக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல.